தோற்று போனதா தாய்ப்பாசம்? போலீசாரின் அசம்பந்தத்தால் நிகழ்ந்த மரணம். இறந்தும் 6 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்த இளைஞன். இலங்கையிலிருந்து கடந்த கால போராட்ட காலத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயரும் தேசங்களில் சந்திக்கும் இடர்களையும் துன்பங்களையும் தமது குடும்பத்திற்கு பெரும்பாலும் கூறுவதில்லை. புலம்பெயர்ந்து சென்ற உறவு எவ்வாறு இருக்கிறார், என்ன செய்கிறார், அவரது நிலை என்ன என பெருமளவில் இலங்கையில் உள்ளவர்களும் பேசிக்கொள்வதில்லை. காரணம், வெளிநாடு போய்விட்டார் என்ற ஒரு பதிலுடன் காலத்தை நகர்த்த தொடங்கிவிடுவார்கள். இவ்வாறான ஒரு குடும்பத்தின் நிலைதான் இன்று உலக நாடுகளில் தமிழர்களையே உலுக்கியுள்ளது. காரணம், இறந்தவர் யாழ்ப்பாணம் பலாலியைச் சேர்ந்தவர் ரெஜிஃபோர்ட் ரோபர்ட் கெனடி என்ற 30 வயது திருமணமாகாத இளைஞன். அவர் ஏன் இறந்தார், இறப்புக்கான காரணம் என்ன என்று பார்த்தால், கனடிய போலீசாரின் கவலையினத்தால் பறிபோனது இந்த உயிர் என்ற முடிவு கடைசியில் வெளியானது. போலீசாரின் கவலையினமா? கனடிய போலீசாரும் இலங்கை போலீசாரைப் போல் சந்தேக நபர்களை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துபவர்களா என்ற கேள்வியை கேட்பது வழக்கம். அதுவும் ஒரு மனிதாபிமான மீறல்தான். அதாவது, ரெஜிஃபோர்ட் ரெனோட் கெனடி இலங்கையிலிருந்து கனடாவிற்கு புலம்பெயர்ந்து நீண்ட காலம் குடியுரிமைக்காக காத்திருந்த ஒரு இளைஞன். இலங்கையில் அவருக்கென்று சொல்லிக்கொள்ள நெருங்கிய உறவாக தாயும் மற்றும் சுற்றமும் இருக்கிறார்கள். கடந்த 13ஆம் தேதி குயின்ஸ்டீர் பஸ் நிலையத்தில் பஸ்ஸிற்காக காத்திருக்கும் பொழுது தலை சுற்றி மயக்கம் ஏற்பட்டு விழுந்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த ஃபீல்ட் போலீஸ் அவரை பரிசோதனை என்ற பெயரில் விசாரித்துவிட்டு, அவர் மது போதையில் இருக்கிறார், கேள்விகளுக்கு தெளிவான பதிலளிக்கவில்லை என்பதை காரணங்களாக்கி அவருக்கான அபராத சீட்டை வழங்கிவிட்டு ஆம்புலன்ஸை அழைத்து ரெஜிஃபோர்ட் ரோபர்ட் கெனடியை வைத்தியசாலைக்கு அனுப்பும் பொழுது ஆம்புலன்ஸ் வைத்தியர்களுக்கு கூட போலீசாரால் இந்த தகவல் தான் வழங்கப்பட்டது. இவர் மது போதையில் விழுந்திருக்கிறார், இவருக்கு அபராதம் விதித்துள்ளோம், அழைத்து பார்க்கும் பொழுது எழும்புவதற்கான சாத்தியங்கள் இல்லை, வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுங்கள் என்ற தகவல்கள் வழங்கப்பட்டது. இந்த தகவல்களோடு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரெஜினோல்ட் ரோபர்ட் கெனடி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் ஆம்புலன்ஸ் வைத்தியர்கள் போலீசார் வழங்கிய தகவல்களையே வைத்தியசாலையில் வழங்கினர். இதனால் வைத்தியசாலையிலும் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்படாமல் சாதாரண சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சைகள் தாமதமாகின. சாதாரண சிகிச்சை பிரிவில் நேரம் கடந்த சிகிச்சை ஆரம்பமானது. முதலில் செய்யப்பட்ட பரிசோதனை உடலில் எந்தளவு ஆல்கஹால் கலக்கப்பட்டது என்று ஆராய்ந்த பொழுது ரெஜிஃபோர்ட் ரோபர்ட் கெனடியின் உடலில் எந்தவொரு மதுபானம் அருந்தியதற்கான முடிவுகளும் வெளிவரவில்லை. அதையடுத்து அவரது உடலில் முழு பரிசோதனை செய்யப்பட்டது. அப்பொழுது வெளிவந்த முடிவுகள் தான் ஆச்சரியத்தை தந்தது. அதுதான், அவரது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது, இதனால் தான் அவர் தலை சுற்றி விழுந்துள்ளார் என்ற அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பு வெளியாகும் பொழுது ரெஜிஃபோர்ட் ரோபர்ட் கெனடி உணர்வுள்ள நிலையிலேயே இருந்தார். அவருக்கு இந்த அறிவித்தலை நேரடியாகவே வைத்தியசாலை வட்டாரம் அறிவித்தது. அப்பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட தகவல், எமக்கு கிடைத்த தவறான தகவல்களால் சிகிச்சை தாமதப்படுத்தப்பட்டு விட்டது என்றும், எனவே உங்களுக்கு முடிந்தவரை எம்மால் சிகிச்சைகள் விரைவாக வழங்கப்படும், ஆனாலும் உயிர் பிழைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு, அவ்வாறு உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விருப்பமா என்ற கேள்வி ரெஜிஃபோர்ட் ரோபர்ட் கெனடியிடம் கேட்கப்பட்டது. இதற்கு ஆம் என்ற பதில் அளித்து சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்து விட்டார். அவரது சிகிச்சைக்கு தாமதமான வைத்தியசாலை அவரின் இறப்புக்கு பின் துரிதமாக செயற்பட்டு அவரது உடல் உறுப்புகளை 6 பேருக்கு தானமாக வழங்க நடவடிக்கை எடுத்தது. இதனால் 6 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துவிட்ட ரெஜிஃபோர்ட் ரோபர்ட் கெனடி இறந்தும் நிம்மதியற்ற நிலையில் உடலம் வைத்தியசாலையில் பல கேள்விக்கணைகளோடு பிரேத அறையில் காத்திருக்கிறது. காரணம், கனடாவுக்கு அகதியாக வந்த நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின் அவருக்கு 3 வாரங்களுக்கு முன்னமே பிரஜா உரிமை கிடைத்தது. தனக்காக இலங்கையில் காத்திருக்கும் தாயை உயிரோடு ஒரு தரம் பார்த்துவிட வேண்டுமென்று போராடிய உணர்வு இன்று தோற்று போய் பிரேத அறையில் உறுப்புகளற்ற நிலையில் உடலம் காத்திருக்கிறது. அவருக்கு பிரஜா உரிமை வந்துவிட்டது, ஆனால் அவரிடம் கடவுச்சீட்டில்லை. இதனால் அவரது உயிரற்ற உறுப்பற்ற உடலத்தை உடனடியாக இலங்கைக்கு அனுப்ப முடியாத நிலையில் சிக்கல்கள் இருக்கிறது.
அதே நேரம் நீண்ட கால காத்திருப்பு பொய்த்த பின்னரும் ஒரு முறையாவது மகனின் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று துடிக்கும் தாய்க்கு அவரை கனடாவுக்கு அழைப்பதற்கான சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட தகவல் தவறானது என்பதை மருத்துவ அறிக்கை உறுதிப்படுத்தியதை அடுத்து தாம் வழங்கிய அபராதம் தவறானது என ஃபீல் பிராந்திய போலீசார் ஒப்புக்கொண்டுள்ளதுடன் இச்சம்பவம் குறித்து தற்போது உள்ளக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. அபராதத்தை தவறென அறிவித்துவிட்ட ஃபீல் பிராந்திய போலீசார் ஒரு இளைஞனை உயிரோடு திருப்பி தர முடியுமா? இல்லை. ஃபீல் போலீசாரின் தவறான தகவல்களால் நடந்த தாமதமான சிகிச்சையாலேயே ரெஜிஃபோர்ட் ராபர்ட் கெனடியின் உயிர் பிரிந்தது. ஆனால் குற்றுயிராக இருக்கும் பொழுதே யாருமற்ற நிலையில் அனாதரவாக இருக்கும் உயிருக்கு போராடும் நோயாளியிடம் உறுப்புகளை தானமாக கேட்ட வைத்திய உலகத்தை என்ன சொல்வதென்றே தெரியாது. அதே வைத்தியசாலையில் மதுவால் விழுந்துள்ளார் என்று தவறான போலீஸ் வாக்குமூலத்தை வழங்கிய ஃபீல் பிராந்திய போலீஸ் அதிபராக இலங்கை தமிழர் நிஷான் துரையப்பா இருக்கிறார். இதுவரை இச்சம்பவம் தொடர்பில் ஒரு மன்னிப்பை கூட அவர் கேட்கவில்லை. கடந்த காலங்களில் இருவரது பதவியேற்பை தலைக்கு மேல் தூக்கி கொண்டாடிய கனேடிய வாழ் தமிழர்களின் நிலை இன்று கேள்விக்குறியாகிவிட்டது. அந்தோ பரிதாபம். அதேபோல் பிரம்டன் மாநகர மேயராக பேட்ரிக் ப்ரவுன் இருக்கிறார். தமிழர்கள் மீது அதிக அக்கறை கொண்டவராகவும் தடை செய்யப்பட்ட கொடிகளோடு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை ஆதரித்த ஒருவர் இன்று அதே பிரதேசத்தில் கனேடிய குடியுரிமை பெற்ற ஒரு யாழ்ப்பாண தமிழ் இளைஞன் போலீசாரின் அசம்பந்தத்தால் உயிரிழந்துள்ளார். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. காரணம், இறந்தவர் தேர்தலில் வாக்கு போட எழுந்து வரப் போகிறாரா என்ற நிலையில்தான் புலம்பெயர் தேசத்து அரசியல் இருக்கிறது. இந்த மரணத்தை யாரும் மரணமாக கடந்து செல்லாதீர்கள். ஒரு இளைஞனின் நீண்டகால போராட்டம் தோற்றுவிட்டது. ஒரு தாயின் கனவு தோற்று போய்விட்டது. தாயின் கண்ணீருக்கு விடை சொல்லும் அதிகாரம் இல்லாமலாகிவிட்டது. ரெஜிஃபோர்ட் ராபர்ட் கெனடியின் தியாகம் அளப்பெரியது. தாயை காண காத்திருந்த உயிருடனான உறுப்புகள் இன்று அறுவரை வாழ வைக்கிறது என்றால் அந்த தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தாய்க்கு நீண்ட நாட்களாக மகனை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் இறுதியில் மகனின் முகத்தை பார்க்க கனடிய பிரஜை என்ற வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் அந்த தாயை மரணம் அழைக்கும் முன் அந்த அறுவரையும் பார்த்துவிட்டால் ரெஜிஃபோர்ட் ராபர்ட் கெனடியின் ஆத்மாவும் இளைப்பாறும், தாயும் சாந்தமடைவார். இது புலம்பெயர் தேசத்தில் ஈழம் கேட்பவர்களுக்கான அறைகூவல்.